தமிழகத்தில் முழு அடைப்பிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க டெல்லி சென்றார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் நாளை 4 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக கூறினார். மேலும் உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் நிலைமை குறித்து உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என திருநாவுக்கரசர் கூறினார். காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் மாநில அமைச்சர்களும் பதவிக்கு ஏற்ற வகையில் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தினார். மேலும் தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிப்பதாகவும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் பாசன பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்துடைய நலன் இதில் அடங்கி இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாளை நடைபெற இருக்கிற இந்த முழு ஆர்ப்பாட்டத்திற்கு, கடையடைப்பிற்கு காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவு தருகிறது. அங்கங்கே காங்கிரஸ் தோழர்களும் அதில் பங்கேற்பார்கள் என்பதை அறிக்கையின் வாயிலாக இன்று காலையில் வெளியிட்டிருக்கிறேன். உங்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. காங்கிரஸ் அரசாங்கம் இப்ப இருக்கு. முன்னால பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது இந்த பிரச்சனை கர்நாடகத்தில் காவிரி ஆறு பிரச்சனை இருக்கும்போது சண்டை நடக்கலையா? இது மாதிரி வன்முறை நடக்கலையா? ஆக இது கட்சிகளுக்கு ஒரு கட்சியை காயப்படுத்துகிற விதத்திலே கருத்து சொல்லுவதோ அல்லது கட்சி நடத்துகிற ஆட்சியை குறை சொல்வதையோ காட்டிலும் நான் சொன்ன மாதிரி சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் அதில் முக்கியமான விஷயமாகும். அது அந்த வகையில் மத்திய அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது.